எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு பேசிக்காக ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லெட்ஜர் இருக்குது அப்படின்னா அந்த லெட்ஜருக்கு அண்டர் என்ன வரணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்ல தெரியணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு டிரான்சாக்ஷனை படித்து பார்த்தா இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த அக்கௌண்ட் டெபிட், எந்த அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்ல தெரியணும். இது வந்து பேசிக்காக ஒரு அக்கௌண்டன்ட்டுடைய குவாலிஃபிகேஷன். ஏற்கனவே இந்த சம்மன் நம்ம நடத்திட்டா கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு வாட்டி ரிமைண்டருக்காக நம்ம நடத்துகிறோம். நீங்கள் வந்து என் கூடவே நீங்கள் சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்ஜர் எடுத்துடணும் அப்படின்னா அந்த லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த லெட்ஜர் வந்து பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா பிஎன்எல் லெட்ஜரா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா பிஎன்எல் லெட்ஜரா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்னா அசட்டு, பிஎன்எல் லெட்ஜர்னா எக்ஸ்பென்ஸு. அதே மாதிரி லயபிலிட்டி, இன்கம். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்னா அசட்டாக இருக்கணும், இல்லை லயபிலிட்டியாக இருக்கணும். பிஎன்எல்லாக இருந்தால் இன்கமாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸு, லயபிலிட்டி இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸு, லயபிலிட்டி இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். எக்ஸ்பென்ஸுன்னு வந்தால் பொதுவாக அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூவல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பவர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதர்வைஸ் ஆல் த expenditure comes under indirect expenses. 90% of the expenses 90% of the expenses come under indirect expenses. எங்கே நம்ம திணறுவோம் அப்படின்னா, அசட்டா, லயபிலிட்டியா, இன்கமா, எக்ஸ்பெண்டிச்சராங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம். பட் அசட்டில் எதுக்கு கீழே வரும், லயபிலிட்டியில் எது கீழே வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பிஎன்எல் லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். அதை நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. நம்ம எங்கே திணறுவோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்ஸ்லாம் இது எது கீழே வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் குரூப் என்னென்ன இருக்குங்கிறது நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்துங்க. லைபிலிட்டி சைடில் 3 இருக்குது. கேபிட்டல், லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி, லோன் அப்படின்னு 3 இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசட் சைடு ஃபிக்ஸட் அசட், இன்வெஸ்ட்மெண்ட், பிரான்ச் அண்ட் டிவிஷன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்ஸ், அசட்டு, கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இருக்குது. பிரான்ச் அண்ட் டிவிஷன். அதுக்கப்புறம் கரண்ட் அசட்ஸ் கீழே சில சப் குரூப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் சில சப் குரூப் இருக்குது. ஒரு லெட்ஜர் எடுத்துட்டா இது முதல்ல அசட் சைடு வருமா, லைபிலிட்டி சைடு வருமா? அசட் சைட்லனா எந்த குரூப் கீழே வரும், ப்ரைமரி குரூப் கீழே வருமா, செகண்டரி குரூப் கீழே வருமா, அதெல்லாம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஒரு லெட்ஜர் வந்து பார்த்துட்டோம்னா டெபிட் பேலன்ஸாக, கிரெடிட் பேலன்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபிட்டல் இருக்குது அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் த அப்ராப்ரியேட் குரூப், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், லயபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். நான் வந்து அண்டர் என் மாத்திரம் தான் கேட்டிருக்கேன். பட் நான் 3மே ஆன்சர் பண்ணுறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. குட்வில்ங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, ஃபிக்டீஷியஸ் அசட், கண்ணுக்கு புலப்படாத சொத்து, டெபிட் பேலன்ஸ் அது கீழே வரணும். பிளான்ட் அண்ட் மெஷினரிங்கிறது அசட்டு, ஃபிக்ஸட் அசட்டு, டெபிட் பேலன்ஸ். அசட்டு, ஃபிக்ஸட் அசட்டு, டெபிட் பேலன்ஸ். டெட்டார்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, கரண்ட் அசட்ஸ் கீழே டெட்டார்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸ்டாக் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், கரண்ட் அசட்டு, ஸ்டாக் இன் ஹேண்ட். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், கரண்ட் அசட்டு, ஸ்டாக் இன் ஹேண்டு. டிராயிங்ஸுங்கிறது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், அசட்டு, கரண்ட் அசட்ஸ் கீழே வரும், டெபிட் பேலன்ஸ். அல்லது பேலன்ஸ் ஷீட்டு, டிராயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கீழே போட்டுக்கலாம். டிராயிங்ஸு கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே, பட் அது டெபிட் பேலன்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் பேலன்ஸ். பர்ச்சேசஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எல். பர்ச்சேசஸ்ஸு பிஎன்எல் லெட்ஜர், எக்ஸ்பென்ஸு அண்டர் வந்து பர்ச்சேஸ் கீழே வரணும், டெபிட் பேலன்ஸ். மேனுஃபேக்சரிங் வேஜஸ் அப்படிங்கிறது பிஎன்எல், எக்ஸ்பென்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். கேரேஜ் இன்வர்டு அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸு, பிஎன்எல், எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி. லயபிலிட்டி கீழே கரண்ட் லயபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். பேலன்ஸ் ஷீட், லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? ஒரே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல்ங்கிறது பர்ச்சேஸு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கீழே வரும். பர்ச்சேஸு, டெபிட் பேலன்ஸ்.
இபி சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ், P&L எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டெபிட் பேலன்ஸ். ரெண்ட் பெய்டு, P&L எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டெபிட் பேலன்ஸ். ரெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது P&L இன்கம், இன்டைரக்ட் இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னா இது இன்கம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது P&L இன்கம், இன்டைரக்ட் இன்கம், கிரெடிட் பேலன்ஸ். டிவிடெண்ட் பெய்டு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், P&L எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். பட் பேயபிள் அப்படின்னு வந்தால் அது கரண்ட் லியாபிலிட்டி, இன்னும் பேமெண்ட் பண்ணலைன்னு அர்த்தம், கரண்ட் லியாபிலிட்டி. அப்போ டிவிடெண்ட் பேயபிள் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி, கரண்ட் லியாபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். ஜிஎஸ்டி பேயபிள் பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி, கரண்ட் லியாபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். வேட் பேயபிள் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி, கரண்ட் லியாபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு, கேபிட்டல், கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பாருங்கள் 3.8.7 ஃபைண்ட் அவுட் த ஃபாலோயிங் லெட்ஜர் ஆர் வெதர் இட் இஸ் எ பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் அல்லது P&L லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்னா அசட் ஆர் லைபிலிட்டி, P&L லெட்ஜர்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங்னா பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, டெபிட் பேலன்ஸ். சேலரி அண்ட் வேஜஸ் P&L எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். கன்வயன்ஸு P&L எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். குட்வில் பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, ஃபிக்டிஷியஸ் அசட்டு, டெபிட் பேலன்ஸ். வாட்டர் டேக்ஸு P&L எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி P&L எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். பூஜா எக்ஸ்பென்சஸ் P&L எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் இது வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸாகவும் ட்ரீட் பண்ணலாம், அசட் கூடவும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸாக போட்டிங்கன்னா P&L எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். அசட் கூட ஆட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, ஃபிக்ஸட் அசட்டு, டெபிட் பேலன்ஸ். கன்சன்ட் டெபிட் பேலன்ஸ் அசட்டோட ஆட் பண்ணிடணும். டெப்ரிசியேஷன் P&L எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். கேபிட்டல் ரிசர்வ் P&L பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி, பேலன்ஸ் ஷீட்டு, கேபிட்டல், கேபிட்டல் கீழே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், கிரெடிட் பேலன்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார் பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி, சன்ட்ரி கிரெடிட்டார், கிரெடிட் பேலன்ஸ். சன்ட்ரி டெட்டார் பேலன்ஸ் ஷீட்டு, கரண்ட் பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டு, கரண்ட் அசட்ஸு, சன்ட்ரி டெட்டார், டெபிட் பேலன்ஸ். ரெண்ட் பெய்டு P&L எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், அவுட்ஸ்டாண்டிங்னாலே அவுட்ஸ்டாண்டிங் பேயபிள் அப்படின்னாலே அது என்ன, கரண்ட் லியாபிலிட்டி. பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி, கரண்ட் லியாபிலிட்டி, கிரெடிட் பேலன்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் P&L எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, டெபிட் பேலன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு, அசட் சைடில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெபிட் பேலன்ஸ். டொனேஷன் பெய்டு P&L எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். பில்டிங் ஃபண்டு, பில்டிங் ஃபண்டுங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி, அதுக்கப்புறம் அதில் பேலன்ஸ் ஷீட்டு, லயபிலிட்டி சைடு, கேபிட்டல், கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது பாருங்கள் ஃபைண்ட் அவுட் த அப்ராப்ரியேட் குரூப் ஃபார் லெட்ஜர் அண்ட் ஃபில் த சேம் இன் த நெக்ஸ்ட் காலம் அப்படின்னு இருக்கும். இப்போ இது பார்த்தோன்னா இது எந்த குரூப் கீழே வருங்கிறது நமக்கு சொல்ல தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூலி அண்ட் கார்டேஜ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அக்கௌண்டன்ட் சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். பில்டிங் டூல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கிரெடிட் பேலன்ஸாகவும் இருக்கலாம், டெபிட் பேலன்ஸாகவும் இருக்கலாம். சர்வீஸ் சார்ஜஸ் ரிசீவ்டு, சர்வீஸ் சார்ஜஸ் ரிசீவ்டு அப்படிங்கிறது P&L டைரக்ட் இன்கம். இன்டீரியர் டெக்கரேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் பேலன்ஸ் ஷீட்டு, அசட்டில் வரும். அல்லது டெம்பரரி நேச்சராக இருந்தால் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ஏஎம்சி சார்ஜஸ் அப்படிங்கிறது P&L எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டெபிட் பேலன்ஸ். ஏர் கண்டிஷன் ஃபிக்ஸட் அசட், டெபிட் பேலன்ஸ். பயோமெட்ரிக் பிரிண்டர் ஃபிக்ஸட் அசட், டெபிட் பேலன்ஸ். கார் வந்து ஃபிக்ஸட் அசட், டெபிட் பேலன்ஸ். பேப்பர் அண்ட் பீரியாடிக்கல் அல்லது நியூஸ் பேப்பர் P&L எக்ஸ்பென்ஸ், டெபிட் பேலன்ஸ். பெனால்ட்டி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். டூர் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ட்ரைனிங் அண்ட் ப்ரோக்ராம் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். வாஷிங் அண்ட் கிளீனிங் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். traveling expenses, indirect expenses, debit balance.
ஜேசிபி ஃபிக்ஸட் அசட் டெபிட் பேலன்ஸ், ஜீப்பு ஃபிக்ஸட் அசட் டெபிட் பேலன்ஸ், கிச்சன் எக்யூப்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டு அசட் டெபிட் பேலன்ஸ், லேடர் அலுமினியம் ஃபிக்ஸட் அசட் கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ், மொபட் ஃபிக்ஸட் அசட் டெபிட் பேலன்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸட் அசட் டெபிட் பேலன்ஸ், ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் P&L எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ், மிஸ்லனியஸ் எக்ஸ்பென்சஸ் இது வந்து அசட்டாக எக்ஸ்பென்ஸாக பார்க்கணும். அசட்டாக இருந்தால் பேலன்ஸ் ஷீட்டு ஃபிக்ஸட் அசட் டெபிட் பேலன்ஸ், ஒரு கால் எக்ஸ்பென்ஸாக இருந்தால் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ், போனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெட்ஜர் இருக்குது அப்படின்னா அந்த லெட்ஜர் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தரும். ஓகேவா? இந்த லெட்ஜர் வந்து முதல்ல பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜரா ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர்னால் இது அசட்டாக எக்ஸ்பென்ஸா, P&L லெட்ஜராக இருந்தால் இது இன்கம்மாக லயபிலிட்டியா, அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ண ப்ராக்டிஸ் பண்ண. சார் எந்த லெட்ஜர் பேலன்ஸ் ஷீட்டு எந்த லெட்ஜர் P&L எனக்கு தெரியல சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆர்ட் ஆஃப் டேலி புக்கு நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஆர்ட் ஆஃப் டேலி புக்கை நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன லெட்ஜர் எது கீழே வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து பாருங்கள் என்னென்ன லெட்ஜர் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ங்கிறது கீழே என்ன மாதிரியான லெட்ஜர்ஸ்லாம் வந்தால் பர்ச்சேஸ் லெட்ஜர் எப்படி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் லெட்ஜர்னால் எப்படியெல்லாம் வந்தால் சேல்ஸ் லெட்ஜர் எப்படி இருக்கும். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் கீழே என்னென்ன லெட்ஜர்லாம் வரும். கரண்ட் லியாபிலிட்டி கீழே என்னென்ன லெட்ஜர்லாம் வரும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னலாம் வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னலாம் வரும். இந்த மாதிரி குரூப் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்டைரக்ட் இன்கம்னா என்னென்னலாம் வரும். டெபாசிட்ஸ் கீழே என்னென்ன வரும். கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே என்னென்னலாம் வரும். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கீழே என்னென்ன வரும். கரண்ட் லியாபிலிட்டி கீழே என்ன வரும். ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே என்னென்ன வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு குரூப் வைஸ் நம்ம எந்த லெட்ஜர் கீழே எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் போடுங்க. இது வந்து கொஸ்டின் பேப்பருடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்படி இருக்கும். கொஸ்டின் பேப்பருடைய செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கலாம். எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லிடுறேன். இன் யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் லெட்ஜர் ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ் என்ன மீனிங், டெபிட் பேலன்ஸ்னால் என்ன மீனிங். In your books of accounts, if a ledger shows debit balance, it must be an asset or expenses. Asset or expenses depends on the nature of the ledger. If the nature of the ledger is the balance sheet ledger, it is an asset. If the nature of the ledger is a P&L, it is an expenses. Similarly, in your books of accounts, if a ledger shows credit balance, it must be an income or liability. Income or liability is depends upon the nature of the ledger. If the nature of the ledger is the balance sheet ledger, it is liability. If the nature of the ledger is the P&L, it is an income. அப்படின்னு கிளியராக எழுதணும். ஸோ இந்த மாதிரி கிளியராக எழுதினா தான் உங்களுக்கு அது 2 மார்க். கூகுளில் அதுக்கு ஆன்சர் கிடையாது. ரைட்டா? கூகுளில் அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம். எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரி பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் விச் லெட்ஜர் டு பி டெபிட்டட் அண்ட் விச் லெட்ஜர் டு பி கிரெடிட்டட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். எந்த லெட்ஜர் டெபிட் பண்ணணும், எந்த லெட்ஜர் கிரெடிட் பண்ணணும். மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். அதில் டெபிட் என்னங்கிறத கண்டுபிடி, கிரெடிட் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷனை படித்து பாருங்கள். அந்த படித்து பார்த்துட்டு அதுக்கு மீனிங் சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதில் இது பர்ச்சேஸா சேல்ஸா, பர்ச்சேஸ் ரிட்டனா சேல்ஸ் ரிட்டனா, இது 4 இல்லை. அப்போ ரெசிப்டா, பேமெண்ட்டா, கான்ட்ராவா, ஜேவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு முதல்ல உங்களுக்குள்ள இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த மாதிரி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்வேஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று ஞாபகம் இருந்தால் உனக்கு 4 ரூல் ஞாபகத்துக்க முடியும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். ஈச் அண்ட் எவரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். டெபிட் என்னங்கிறத கண்டுபிடி, கிரெடிட் ஆட்டோமேட்டிக்லி வில் கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ அதன்படி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிரான்சாக்ஷனை படித்து பார்த்துட்டு இது என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி டெபிட் என்னன்னு கண்டுபிடிச்சாலே கிரெடிட் தானாக வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ்னால் சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸு, சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸ். ரசிப்டாக இருந்ததுன்னா கேஷாக தரேனா செக்காக தரேனா அதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. பேமெண்ட்டாக இருந்தால் யார் ரிசீவ் பண்ணுறா, ரிசீவர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணு. கான்ட்ராவாக இருந்ததுன்னா வேர் மணி கோஸ். கான்ட்ராங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, டெபாசிட்டு, வித்ட்ரான் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்ற பர்சனல் யூஸ் அப்படின்னா அது பேமெண்ட் கேபிட்டல். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அதுவும் கூட கான்ட்ரா. பெட்டி கேஷ்லேருந்து கேஷுக்கோ, கேஷ்லேருந்து பெட்டி கேஷ்க்கோ, இந்தியன் பேங்க்லேருந்து கனரா பேங்க்குக்கோ, கனரா பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க்குக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அதுவும் கான்ட்ரா. நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் எங்கே போய் சேருது, அது மேலே, எங்கே போதோ கீழே, அவ்வளோதான். ஜேவிக்கு என்ன பண்ணணும், கோல்டன் ரூலை அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒன்றும் வழி கிடையாது. பர்சனல் அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்டு, இந்த மூணுக்குமே என்ன ஜேவியோ அந்த ஜேவிக்கு அப்ளை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி. இப்போ நம்ம இந்த சம்மை பார்க்கலாம். மிஸ்டர் கண்ணன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 5 lakh. இது வந்து 50 lakhs இருக்குன்னு நினைக்கிறேன். 5 lakhs ஆமாம். இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேஷு. உள்ளே என்ன வருது அப்படின்னா கேஷு. கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கோ. கண்ணன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட். நீங்கள் அமௌண்ட்டோடையும் சேர்த்து போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு 5 lakh, கண்ணன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட் 5 lakh. இந்த மாதிரி அமௌண்ட்டோடு சேர்த்து போடணும். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ஹி டெபாசிட்டட் ருபீஸ். டெபாசிட் அப்படின்னு வந்தாலே அது கான்ட்ரா. 8 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் அது கான்ட்ரா. டெபாசிட்டட் அப்படின்னு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்டு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு 2 lakh, கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ். பணம் எங்கேருந்து போய் சேருது, ஃப்ரம் வேர், அது கேஷ், அது கிரெடிட் 2 lakh. ஹி பாட் ஃபர்னிச்சர் அண்ட் மெஷினரி ஃபார் 30,000 அண்ட் 68,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஒரே என்ட்ரியாக நீங்கள் போயிடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு போட்டுக்கோ. இதுக்கு வந்து நீங்கள் தனித்தனி ஜேவியாக தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் மெஷினரி அக்கௌண்ட் டெபிட். அசட் அப்படிங்கிறதுனால அந்த அசட் பேர்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட்டு 68,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு டெபிட்டு 30,000, கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 68,000. தனித்தனியாக போடணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 68,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக என்ட்ரி பண்ணணும். ஒன்றா போட்டக்கூடாது. ஏன் ஒன்றா போடக்கூடாதுன்னா ரிசீவர் வந்து வேறு. மெஷினரி வந்து எம்எஸ்எஸ் இன்ஜினியர்லேருந்து வாங்குவோம், ஃபர்னிச்சர் வந்து ராயல் ஃபர்னிச்சர்ட்டு வாங்குவோம். ரெண்டும் வேறு வேறு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன். Purchased goods 10 computers at the rate of 55,000 from Malhotra & Co. GST 18% extra. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு, ட்ரேட் பர்ச்சேஸு ஜிஎஸ்டியோட வருது. ஸோ வந்து எப்படி போடணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. ஒரு கம்ப்யூட்டர் 55,000, அப்போ 10 கம்ப்யூட்டர் 5,50,000. அடுத்தது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி ஐஜிஎஸ்டினே வச்சுப்போம். இது இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்ச்சேஸ்னு வச்சுப்போம். இன்புட் ஐஜிஎஸ்டி அட் த ரேட் ஆஃப் 18% வச்சுக்கோ. 18%. 5,50,000க்கு 88% எவ்வளோ, 18% எவ்வளோன்னு பாரு. 5,50,000க்கு 18% எவ்வளோப்பா, யாராவது சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கால்குலேட்டர் இருந்துண்ணா எக்ஸல் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள 99,000 சார். இன்ட்டு 18%. வெரி குட். 99,000.
ஸோ டோட்டல் அமௌண்ட்டு இதுதான் 6,49,000. இது வந்து பர்ச்சேஸ் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பர்ச்சேஸ். ஸோ வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99,000. கிரெடிட் வந்து மல்ஹோத்ரா, நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ வந்து கிரெடிட் வந்து மல்ஹோத்ரா. மல்ஹோத்ரா அக்கௌண்ட் எவ்வளவு? 6 சார் 55,000 தான் சார் சொல்லியிருக்காங்களே, 5,50,000 இல்லையே. நம்ம ஹி பர்ச்சேஸ்டு 10 கம்ப்யூட்டர்ஸ். வேட கவனிங்க, ஒரு கம்ப்யூட்டர் 55,000. அப்போ 10 கம்ப்யூட்டர் எவ்வளவு? ஓகே சார், ஓகே சார். ரைட்டா? மல்ஹோத்ரா அக்கௌண்ட்டு 6,49,000. கரெக்டாக நான் போட்டது அதான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்கிறது. ரைட்டா? ட்விஸ்ட் இருக்கும். அவுட் ஆஃப் த எபவ் பர்ச்சேஸ் ஹி சோல்டு 8 நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் 75,000 ஜிஎஸ்டி 18% எக்ஸ்ட்ரா டு முகேஷ் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் 75,000 இன்ட்டு 8 கம்ப்யூட்டர். ஓகேவா? அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 18%. ஜிஎஸ்டி 18%. ஸோ 7,80,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான். ஸோ சேல்ஸு நமக்கு வர வேண்டிய காசு 7,08,000. இப்போ யாருக்கு விற்கிறோம்? முகேஷ் விற்கிறோம். சேல்ஸ்னால் முதல்ல கேஷாக கிரெடிட்டா? இது கிரெடிட். அப்போ வந்து யார் வாங்கின்னு போகிறான் அவனுடைய அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். முகேஷ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு? 7,08,000. ஸோ முகேஷ் அக்கௌண்ட் டெபிட் 7,08,000. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட் 6 lakh. ஐஜிஎஸ்டி அக்கௌண்ட் அவுட்புட் ஐஜிஎஸ்டின்னு வரணும். இது ஆக்சுவலாக அங்கே இன்புட்டு சேல் பண்ணும்போது அவுட்புட் ஐஜிஎஸ்டி. அவுட்புட் ஐஜிஎஸ்டி அட் த ரேட் ஆஃப் 18%. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,08,000. ஓகேவா? அடுத்தது முகேஷ் ரிட்டர்ன் டு 1 கம்ப்யூட்டர் வித் கண்ணன். நம்ம கண்ணன் வந்து சேல் பண்ணியிருக்காரு. அதில் சேல்ஸ் ரிட்டர்ன் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ எவ்வளோனா 75,000 வந்து ரிட்டர்ன் பண்ணுறான். அதோடைய ஜிஎஸ்டியோட சேர்த்து அந்த அமௌண்ட் எவ்வளவு அது பார்க்கணும். ஸோ 88,500 ரிட்டர்ன் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்? சேல்ஸ் ரிட்டர்னில் கேஷை வந்து திருப்பி கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு 75,000. அவுட்புட் ஐஜிஎஸ்டி அக்கௌண்ட்டு டெபிட்டு 13,500. இங்கே வந்து கிரெடிட் வந்து முகேஷ்க்கு அதை கிரெடிட் கொடுக்கணும். முகேஷ் கொடுக்க வேண்டிய காசு தான் அதை குறைக்கணும். முகேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு 88,500. ஸோ வந்து முகேஷ் எவ்வளோ தருவான் நமக்கு அப்படின்னா, இந்த சேல்ஸு மைனஸ் ரிட்டர்ன் போக இதுதான் அவன் தர வேண்டிய காசு. சேல்ஸில் இந்த அமௌண்ட் போக இதுதான் தர வேண்டிய காசு. இந்த அமௌண்ட் தான் அவன் தருவான். ஸோ அவன் தர வேண்டியது 6,19,500. அது கொடுத்தானா அது சரியாக போச்சு. கண்ணன் ரிட்டர்ன்டு த சேம் கம்ப்யூட்டர் டு மல்ஹோத்ரா. நாம் வந்து இவன்ட்ட வாங்கினது முகேஷ் ரிட்டர்ன் பண்ண அந்த கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் வரணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. அப்போ யார்கிட்ட நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம்? மல்ஹோத்ரா. ஸோ மல்ஹோத்ரா அக்கௌண்ட்டு டெபிட்டு. மல்ஹோத்ரா அக்கௌண்ட்டு டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ பர்ச்சேஸ் வந்து ரிட்டர்ன் வேல்யூ எவ்வளவு அது பாருங்கள். பர்ச்சேஸு ரிட்டர்னு பேயபிள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் 55,000 வாங்கியிருக்கோம் இல்லையா? அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது அதே வேல்யூ தான் நம்ம கொடுப்போம். இதுதான் ரிட்டர்ன் வேல்யூ. அப்போ நம்ம எவ்வளோ தரணும்? ஜிஎஸ் ப்ராடக்ட்டுக்காக 4,95,000. இது வந்து ஜிஎஸ்டிக்காக 8,900. டோட்டலாக நம்ம கொடுக்க வேண்டிய காசு 5,84,100. ஸோ இந்த 64,900 நம்ம அக்கௌண்ட் பண்ணோம். மல்ஹோத்ரா அக்கௌண்ட் டெபிட்டு 64,900. கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு
பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 55,000. இன்புட் IGST. Input IGST at the rate of 18%. Input 18% வேண்டாம், input IGST போட்டால் போதும். Input IGST 9,900. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மிஸ்டர் கண்ணன் ரிசீவ்டு rupees 1,20,000 பை கேஷ் அண்டு இந்த அமௌண்ட்டு நான் தப்பாக போட்டுட்டேன்னு சொன்னேன். இது மாற்றிப்போம். ஆக்சுவலாக வர வேண்டிய காசு 6,19,500. அதில் கேஷாக எவ்வளோ தரேன்னா 1,20,000 தரான். ஓகேவா? 1,20,000 தரான். பாக்கி 4,99,500. இங்கே வந்து 4,99,500க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு ஒரு 20,000 வச்சுப்போம். டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 20,000. ஸோ வந்து அவன் மிச்சம் வந்து இந்த அமௌண்ட்டு அவன் 4,79,500 தரான். செக்காக எவ்வளோ தரான் அப்படின்னா மாற்றிக்கிறோம் இந்த அமௌண்ட்டை. 4,79,500 செக்காக தரான். பாக்கி அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்ட். இது வந்து நீங்கள் ஒரே இதில் போடலாம் என்ட்ரி, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் அமௌண்ட்டு அவன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு 6,19,500. இதில் வந்து அவன் கேஷாக கொடுக்கறது இந்த அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் அவன் கேஷாக கொடுக்குறான். இந்த அமௌண்ட் அவன் டிஸ்கவுண்ட்டு. இந்த அமௌண்ட்டு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? 4,79,500 செக்காக தரான். செக்காக தரான். இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டினா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். இந்த அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட்டு கேஷு செக் 3ஐயும் கூட்டினா 6,19,500 வந்துடும். ஸோ அக்கௌண்ட் வந்து செட்டில் ஆகிடும். இதை எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறது? அக்கௌண்ட் செட்டில். ஸோ இது வந்து ரெசிப்ட். இதை எப்படி பண்ணுறது? கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு, கிரெடிட் வந்து முகேஷ்னா முகேஷ். அவ்வளோதான் ரெசிப்ட் என்ட்ரி. ஃபஸ்ட்டு கேஷாக எவ்வளோ தரான்? 1,20,000. அடுத்தது பேங்காக எவ்வளோ தரான்? பேங்காக 4,79,500. நம்ம டிஸ்கவுண்ட் அலௌடு எவ்வளவு? டிஸ்கவுண்ட் அலௌடு 20,000. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ்க்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம். ஸோ முகேஷ் அக்கௌண்ட்டு டேலி ஆகிடும். 6,19,500. அடுத்தது பாருங்கள், டெப்ரிசியேஷன். சார்ஜ் டெப்ரிசியேஷன் 10% ஆன் மெஷினரி அண்ட் ஃபர்னிச்சர். மெஷினரி 60,000 வாங்கியிருக்கோம், ஃபர்னிச்சர் 30,000 வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி. இது வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10% டெப்ரிசியேஷன் சொல்லிட்டோம் ரெண்டுமே. ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு டெபிட்டு 90,000க்கு 10% 9,000. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000. மெஷினரிக்கு 6,000, ஃபர்னிச்சருக்கு 3,000 நம்ம கிரெடிட் பண்ணோம். ரெண்ட் ஆஃப் 10,000 ஃபார் த மந்த் ஆஃப் April 24, பட் இட் இஸ் yet to pay அப்படின்னா இன்னும் பேமெண்ட் பண்ணலைன்னு அர்த்தம். பட் எக்ஸ்பென்ஸ் வந்து புக் பண்ணணும். இது வந்து ஜேவி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட். இது எக்ஸ்பென்ஸு, பேமெண்ட்டு கிடையாது, ஜேவி. ஏன் பேமெண்ட் கிடையாதுன்னா கேஷோ செக்கோ கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கலங்கிறதுனால ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட்டு கிரெடிட். ஸோ 10,000 போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சம்மை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இந்த சம்மை வந்து சேவஸில் போங்க. சேவஸில் போய்ட்டு டெஸ்க்டாப்பில் எங்கே வைக்கணுமோ உங்கள் எக்ஸாம்னு ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி அதில் வச்சுக்கோ. வேர்டு டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணு. இந்த டாக்குமெண்ட் சேவஸ் டைப் இருக்குல்ல, அதை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோ. முதல்ல வேர்டாக சேவ் பண்ணிக்கோ, அப்புறம் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோ. முதல்ல இதை வேர்ட் ஃபைலாக சேவ் பண்ணிக்கோ. ஏன்னா மாடிஃபிகேஷன் பண்ணால் அப்போ தான் பண்ண முடியும். பிடிஎஃபாக பண்ணிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திரும்பவும் சேவஸ் வந்து டெஸ்க்டாப்பில் இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல சேவ் டைப் இருக்குல்ல, அதை போய்ட்டு செலக்ட் பண்ணி இதை பிடிஎஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணி பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பிடிஎஃபாக இப்படி கொடுத்து சேவ் பண்ணுங்கள்.
பிடிஎஃபாக சேவ் பண்ணும்போது அது ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில் வரும். இந்த மாதிரி வரும் பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்ருங்க. நம்முடைய இதில் கூகுள் கிளாஸ் மேப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்ருங்க. கூகுள் கிளாஸ் மேப்பில் இதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணிவிடுவேன். தியரி கொஸ்டின் பேப்பரை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? உங்களுக்கு கூகுள் கிளாஸ் மேப்பில் தியரி கொஸ்டின் பேப்பரை நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த இதில் பேட்சில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அசைன்மெண்ட் நான் கொடுத்துருப்பேன், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்குன்னு வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் பிடிஎஃபாக. அது எப்படிங்கிறது சொல்லுவோம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். நன்றி.